கிராமப்புறத்திலிருந்து நிறைய விளையாட்டு வீரர்கள் வரணும் அப்படின்னு தான் இந்த திட்டம் துவங்கப்பட்டது. இந்த கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டம். இதன் தொடர்ச்சியா பல்வேறு மாவட்டங்களை கொடுத்திருக்கிறோம். இன்னைக்கு இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் கிட்ட கொடுக்கிறோம். ராணிப்பேட்டை மாவட்டத்திலிருந்து ஏராளமான ஸ்போர்ட்ஸ்மேன் வீரர்கள் வீராங்கனைகள் உருவாக்கி வர்றாங்க. பெற்றோர்கள் அவங்களுடைய கோச்சஸையும் நாம் வாழ்த்துவோம். அதே போல இந்த மாவட்டத்தை சேர்ந்த பளுதூக்கம் வீரர் தம்பி அஜித் இங்கே வந்திருக்கிறார். சீனியர் காமன்வெல்த் சாம்பியன்ஷிப் 2023 தங்கப்பதக்கம், 7 முறை நேஷனல் சாம்பியன் பட்டம் என இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய பெருமையாக உயர்ந்து நிற்கும் தம்பி அஜித் அவர்களுக்கும் நாம் அனைவரும் சேர்ந்து நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அதே போல அவருடைய பெற்றோர்களுக்கும் அவருடைய கோச்சஸுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். விளையாட்டுல சாதிப்பவர்களுக்கு தமிழ்நாடு அரசு உயரிய ஊக்கத்தொகை தமிழ்நாடு சாம்பியன்ஸ் பவுண்டேஷன் மூலமாக அதன் மூலமாகவும் நிதி உதவியை கொடுக்கின்றோம். அது மட்டுமல்ல, அரசு பணியில 3% இடஒதுக்கீடு என இந்த முறை சட்டமன்றத்திலே அறிவிச்சிருக்கிறோம். குறைந்தது 100 விளையாட்டு வீரர்களுக்கு அரசு வேலை தருவோம் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். விரைவில் முதலமைச்சர் கையாலேயே அந்த 100 வேலை வாய்ப்பு உறுதி செய்வோம். பல்வேறு நம்முடைய அரசு எடுக்கக்கூடிய பல்வேறு முயற்சிகளுக்கு இந்தியாவுடைய பல்வேறு இடங்களிலிருந்து தொடர்ந்து பாராட்டுகள் குவிந்து வருகின்றது. சென்ற வாரம் கூட புதுடெல்லியில ஒரு நிகழ்ச்சி ஃபிக்கி இந்தியா ஸ்போர்ட்ஸ் அவார்ட் 2024 தமிழ்நாட்டிற்கு ஒரு விருது கொடுத்திருக்காங்க. என்ன விருதுன்னு பாத்தீங்கன்னா தி பெஸ்ட் ஸ்டேட் ப்ரமோட்டிங் ஸ்போர்ட்ஸ், விளையாட்டை ஊக்குவிக்கின்ற சிறந்த மாநிலம் அப்படின்னு தமிழ்நாட்டிற்கு அந்த உயரிய விருது கொடுக்கப்பட்டிருக்கு. சென்ற வருடம் இதே மாதிரி மிகச்சிறந்த பிரபலமான பத்திரிகை இந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் மற்றும் CAA ஸ்போர்ட்ஸ் பிசினஸ் அவார்ட்ஸ்லயும் தமிழ்நாட்டிற்கு விளையாட்டை ஊக்குவிக்கின்ற சிறந்த மாநிலம் அப்படின்ற விருது கிடைச்சது. படிக்காமல் சாதித்த ஒருவரை யாராவது எடுத்துக்காட்டாக கூறினா அதற்கு இணையாக படித்து சாதித்த லட்சம் பேரை காட்டுறன்னு தமிழ்நாட்டில் கல்வியை முன்னிறுத்துகிறது நம்முடைய திராவிட மாடல் அரசு. தலைமைச் செயலகத்தில் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அந்த திட்டத்தின் மூலம் பல திட்டங்கள் கோரிக்கைகளை அளிச்சவங்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் நலத்திட்ட உதவியில கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப சென்னை தரமணியை சேர்ந்த எலக்ட்ரிஷியன் சக்திவேலும் அவருடைய மனைவி தனலட்சுமியும் அவங்களுடைய மகன் சஜித் அவங்க கூட்டிட்டு வந்திருந்தாங்க. அப்போ சஜித் 4வது படிச்சுட்டு இருந்தார். பிறவியிலே செவித்திறன் மாற்றுத்திறனாளி சஜித்தோடைய காதுல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த கருவியை மாட்டி விட்டார். அந்த கருவியை மாட்டின உடனே சத்தத்தை முதலியா கேட்ட சஜித் மகிழ்ச்சியில நம்முடைய முதலமைச்சரை பார்த்து தன்னை மறந்து சிரிச்சார். அந்த சிரிப்பு தான் நம்முடைய திராவிட மாடல் அரசினுடைய வெற்றி. சஜித் இன்னைக்கு 7வது படிச்சிட்டு இருக்கிறார். இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான மாற்றுத்திறனாளிகளுக்கு மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் நம்முடைய திராவிட மாடல் அரசு தந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனம், செயற்கை கால் போன்ற உதவிகளையும் நாம் இங்கே வழங்க இருக்கின்றோம். இதெல்லாம் அரசின் கடமையாக கருதி நேரடியாக நாங்களே உங்களை தேடி வந்து உங்களுடைய கைகளில் சேர்க்கிறோம். இவை மட்டும் இல்லாம ஒவ்வொரு சாமானிய கோரிக்கையும் அரசுக்கு முக்கியம். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் நானும் தமிழ்நாட்டின் எந்த பகுதிக்கு போனாலும் மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கிறோம். இங்க கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழே வீடு கட்ட ஆணைகள் வழங்கப்பட்டிருக்கு. வீடு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு வீட்டு மனையுடைய பட்டாவும் மிக முக்கியம். அதனால் இன்றைக்கு இந்த மேடையிலேயே 700 பேருக்கு வீட்டு மனை பட்டாவை கொடுக்க இருக்கின்றோம். அதை பெற்று பெற வந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். திராவிட மாடல்னா என்னன்னு சில பேர் கேட்கிறாங்க. நான் இப்ப சொல்றேன், எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் திராவிட மாடல் அரசு. அதன்படி ஆட்சிக்கு வந்ததும் நம்முடைய தலைவர் போட்ட முதல் கையெழுத்தே உங்களுக்கு தெரியும், மகளிருக்கு அந்த கட்டணமில்லா பேருந்து விடியல் பயண திட்டம். இன்னைக்கு இந்த 3 வருஷத்துல மட்டும் இந்த கட்டணமில்லா விடியல் பயண திட்டத்தின் மூலமாக 580 கோடி பயணங்களை பெண்கள் மேற்கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு மகளிரும் அந்த திட்டத்தின் மூலம் மாதம் 900 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறாங்க. இன்றைக்கு இந்தியாவே திரும்பி பார்க்கிற வகையில இன்னொரு திட்டம்னா அது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தான். இந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மாதமும் 1,16,00,000 மகளிர் மாதம் 1000 ரூபாய் பெற்றுட்டு வராங்க. இப்படி மகளிர் நீங்க வளர்ந்தா மாநிலம் உயரும் அப்படின்னு தான் இந்த திட்டங்களை எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தீட்டி வழங்கிட்டு இருக்காங்க. இந்த மேடையில கூட சுய உதவி குழுக்களுக்கு கடன் இணைப்புகள் வழங்கப்பட இருக்கு. அதனை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள்
மகளிருக்கு கொடுக்கக்கூடிய கடன் தொகையை அவர் பார்க்கல. உங்களுடைய உழைப்பின் மீது வைத்துள்ள நம்பிக்கை தொகையாகத்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த கடன் தொகையை பார்க்கிறார்கள் என்று கூறிக்கொண்டு, உங்களுடைய வெற்றி, மகளிருடைய வெற்றியே இந்த அரசினுடைய லட்சியம். திராவிட மாடல் அரசை பொறுத்தவரை எப்பொழுதுமே மக்களோடு மக்களாக கைகோர்த்து நிற்கின்ற ஒரு அரசு. நம்முடைய முதலமைச்சர்கள் உங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக என்றும் உங்களுக்கு துணை நிற்பார்கள் என்று கூறிக்கொண்டு, இங்க வந்திருந்த அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.